ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்ம விஜய் டிவியில் எனக்கு தெரிஞ்சு சிறகடிக்க ஆசை லான்ச் ஆகி கொஞ்சம் நாளுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்பர் 1 செல் வந்து சிறகடிக்க ஆசை தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணி 9:30 ஸ்லாட்டில் போயிட்டுருக்க சின்ன மருமகள் சீரியல் அவங்க ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லான்ச் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனலோட நம்பர் 1 செல்லாக வந்திருக்காங்க. அதுக்கான முக்கியமான ரீசன் அவங்களோட ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக். ஸோ நம்ம சேது அவங்க அத்தை பொண்ணோட மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ணது, அதுக்கப்புறம் ட்ரூத் ரிவியல் ட்ராக் இது எல்லாமே நடந்துச்சு. அவங்களை வீட்டு விட்டு வெளியே அமைச்சது எல்லாமே இந்த இடத்துல வந்து நடந்துச்சு. எவ்வளோ டிஆர்பி டேவைஸ் வாங்கியிருக்காங்க, ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸில் வாங்கியிருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் அதாவது விஜய் டிவியோட நம்பர் 1 சீரியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன மருமகள் சீரியல் தான் இருக்காங்க. 9.3 ரேட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அர்பனில் 9.3 வாங்கியிருக்காங்க. இதே சிறகடிக்க ஆசை செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. 9.1 வந்து வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஓரளவு கம்பேர் பண்ணும்போது டாப் 5 சீரியலாக இவங்க தான் இருக்காங்க. 5th பிளேஸில் இவங்க தான் இருக்காங்க. 6th பிளேஸில் தான் சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து இருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லான்ச் ஆனதுலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 9:30 ஸ்லாட்டில் ரொம்ப ராஜானிக்கு அப்புறம் இவங்க தான் வந்து தெரிஞ்ச நம்பர் 1 சீரியல் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அர்பனை பொறுத்த வரைக்கும் டே வைஸ் பார்த்தீங்கன்னா மண்டே 8.8 வாங்கியிருக்காங்க, டியூஸ்டே 8.5 வாங்கியிருக்காங்க, வெனஸ்டே 9.2, தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா 10.6 வாங்கியிருக்காங்க, ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா 9.6, ஆவரேஜாக 9.3 வந்து வாங்கியிருக்காங்க. அர்பன் ரூரலில் வந்து பார்த்தீங்கன்னா 7.81 வந்து வாங்கி நம்ம சின்ன மருமகள் வாங்கியிருக்காங்க. 7.70 வந்து சிறகடிக்க ஆசை செல்லம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் 1.2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனிவேஸ் ஒரு நல்ல ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரியூக்கும் நம்பர்ஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் சிறகடிக்க ஆசை அண்ட் சின்ன மருமகளுக்கு ஒரு ஹெவி காம்படிஷன் போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் பீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நம்ம திருப்பி அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லி ஒரு வெறியோடு வந்து பிளான் பண்ணுவாங்க. ஹை வோல்டேஜ் ட்ராக்குக்கெலாம் பிளான் பண்ணுவாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்துட்டு நம்ம அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஹை வோல்டேஜ் ட்ராக் வந்து பிளான் பண்ணுவாங்க. பட் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை யாருமே எதிர்பார்க்கல 9:30 ஸ்லாட்டில் போயிட்டு இருக்க சின்ன மருமகள் வந்து இவ்வளோ ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனலோட நம்பர் 1 சீரியல்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ரெக்கார்டு வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்களோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி. ஸோ ஒன்ஸ் அகைன் அந்த ஹோல் டீமுக்கும் நம்மளோட ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணிக்கலாம். மறக்காம கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். ரீசெண்டாக தான் அவங்க 300 எபிசோடுமே கிராஸ் பண்ணாங்க. இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக 1000+ எபிசோட்ஸ் கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்த்துக்களும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.